மரணத்தை மேற்கொள்வது இந்த பூமியில சாத்தியமா? எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம், பணம், பதவி, அதிகாரம் இருக்கும்போது. ஆனால் மரணத்தை ஜெயிப்பது எப்படி? இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவத்தை பெற்ற பக்தன் சொல்லுகிறத கேட்போமா? சங்கீதம் 118:17. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இதுவரைக்கும் ஜீவன், பலன், சுகம் அவர் எதுக்காக தந்தார்? ஏன் நம்முடைய வாழ்விலே நாட்களையும் நேரத்தையும் அவர் நன்மையா மாற்றி தந்து கொண்டிருக்கிறார்? காரணம், பக்தன் சொல்வது போல நான் சாவாமல் பிழைத்திருந்து. அன்பானவர்களே, நீங்கள் இருக்கவே கூடாது என்று நினைக்கிற மக்கள் மத்தியில ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை தரப்போகிறார், உங்களை சாட்சியா நிறுத்த வைக்க போகிறார். ஆக இந்த வார்த்தையின்படி இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்து இயேசுவின் ஜீவன் உங்களுக்கு பிரவேசிக்க இடம் தருவீர்களா? அவருடைய வார்த்தை தான் மாமிசமாகி அது நமக்குள் பிரவேசித்தது போல இந்த தேவனுடைய வார்த்தை நம்பி நீங்க என்னோட ஜெபிப்பீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற சாவுக்கு எதுவான பலவீனங்கள், நோய்கள், போராட்டங்கள் மாறும். ஏன்னா ரோமர்ல பவுல் சொல்லும் போதே எல்லா சாவுக்கு எதுவான உங்க சரீரங்களை அவர் உயிர்த்திருந்த இயேசுவின் வல்லமை புதுப்பிக்கும் என்று சொல்றார். ஆக இந்த வார்த்தையை நம்பி என்னோட சேர்ந்து ஜெபிங்க. நீங்க பிழைத்திருக்க நோக்கமே அவருடைய நன்மையை சொல்லதான். ஆக இன்னிலிருந்து தீர்மானம் எடுப்போம், எந்த சூழ்நிலையிலும் தீமை அல்ல நன்மை மட்டும் பின்பற்ற நம் மனதை ஒருமுகப்படுத்துவோம், நம்முடைய வழிகளை நேராக்குவோம். அவரை நோக்கி நாம் இப்போது ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வசனம்படி இதுவரைக்கும் இந்த ஜெபத்தை என்னோடு செய்கிற அத்தனை பேரும் சாகாமல் பிழைத்திருப்பதும் ஒரு கிருபையப்பா. அந்த கிருபை எண்ணி உம்மை தேடவும் அன்றை தொடர்ந்து இவர்களை பயமுறுத்துகிற நோய்கள், பேய்கள், போராட்டங்கள் எல்லா தீங்கையும் கதை கடிந்து கொள்வீராக. ஆண்டவரே, உம்மை விவரித்து உம்மை மகிமைப்படுத்த அவருடைய நாவை திறந்துடலும் அப்பா. இயேசுவே, ஒருடைய மணக்கங்களை திறந்துடலும். கேட்ட வார்த்தையின்படி நீ ஜீவன், பலன், சுகம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். வரப்போகிற காலங்கள், நாட்கள் மகா குடியா இருக்க போகுது. ஆனாலும் அதன் நடுவில் நீ எங்களுக்கு பலனாய், ஜீவனாய், பாதுகாப்பாக இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணியை. God bless you.